ஒரு வகையான பூக்கள் எல்லாம் வரும். அந்த பூக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நிற்கும், ஒரு கொஞ்சம் காலம், கனகாலம் இல்லை. அந்த காலத்தில் நல்ல அழகாக இருக்கும் அந்த பூக்களை. நான் ரோட்டில் போய்க்கு பார்த்தேன், நல்ல அழகாக இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து அதன் பேர்கள் எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்குரிய பேர்கள் நிறைய இருக்குது. நான் அது இதில் போட்டு வினக்கடையில் என்று எல்லாருக்குமே அது தெரியாது. அந்த பேர் வந்து சரியான கஷ்டமான பேர், ஜூன், மேரி அப்படின்லாம் நிறைய பேரில் இருக்குது. ஸோ அதை சொல்ல முடியலை. பெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க சில பூக்களை. நிறைய பேரோட இருந்துச்சு. அப்போ நான் அந்த பேர்கள் இதில் குறிப்பிடணும் டைம் இல்லாதால் ஜஸ்ட் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இன்னும் அழகான வகையான இயற்கையை பாருங்கள். அந்த இயற்கை அந்த காலத்தில் அப்படித்தான் பூக்கணும் நம்ம சொல்லி கடவுளை படைச்சிருக்கிற நல்ல அழகாக இருப்பாங்க. அதை மனசுக்கு பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்தேன். நான் நடந்து போய்க்கு அந்த இடங்கள் அந்த பூக்கள்லாம் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்பெஷலாக நிறைய பூக்கள் இருக்குது. அந்த பூக்கள் என்னால் எடுக்க முடியலை, எடுக்க நேரம் இல்லை. அதாவது நான் அது போகிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த பூக்கள் நான் நடந்து போகிற வழியில் இருந்ததால் பார்த்தேன், எடுக்கணும் மாதிரியே இருந்துச்சு. நான் அதை எடுத்து உங்களுக்காக போடுறேன். நிறைய பேருக்கு இயற்கை காட்சிகளை பார்க்க நல்லா இருக்கும். அந்த வகையில் நான் இதை போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் பாருங்கள். ஒரே கலர் பூத்தான், அது ஒரே வகை பூத்தான், ஆனால் நிறைய கலர்ஸில் இருக்குது. வெள்ளை, ரெட் இருக்குது, அப்படி விதமாக இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ்லேயும் செம்பருத்தம்பூ ஒரு வீட்டில் ரோஸ் இருக்கும், ஒரு வீட்டில் வெள்ளை இருக்கும், இன்னொரு வீட்டில் நீலம் இருக்கும். பார்க்க வடிவாக இருக்கும். அங்கே எடுக்க எனக்கு சான்ஸ் கிடைக்கல. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்க நான் எடுத்து போடுறேன். இது வந்து ஜூகே. நன்றி.